ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்தை காண வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. வேத புத்தகத்தில் கூட பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது அல்லவா? கிருபையை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். கிருபையோடு கூட நீங்கள் வாழும்போது, தேவ கிருபையை ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கும் போது அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. கிருபைக்குள்ளாக தான் ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. ஆகையினாலே தினந்தோறும் தேவ கிருபை நம்மை முழுவதுமாக சூழ்ந்து கொள்ளும்படியாக, பாதுகாத்து கொள்ளும்படியாக நீங்கள் அதற்காக வாஞ்சிக்கும் போது அந்த கிருபையின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். வேத புத்தகத்திலே இன்றைய நாளிலும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வேத வசனம் என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வேத வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேத வசனத்தில் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, நாளைய தினத்தை குறித்து ஏதோ ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் அல்லவா? ஆகையினால்தான் கர்த்தர் உங்களுடைய உள்ளந்திரியங்களை, உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்த தேவன் இப்பொழுதும் உங்களோடு கூட அவர் பேசி கொண்டு இருக்கிறார். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள்? நாளைக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதே, நாளை இஎம்ஐ கட்ட வேண்டுமே, எப்படி நான் கட்டப்போகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? அல்லது நாளைக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து, அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திற்கான தேவைகள் அநேகம் இருக்கிறதே, அது எப்படி பூர்த்தி செய்ய போகிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பயந்து போய் இருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிய தேவை தொகை எனக்கு தேவையாய் இருக்கிறதே, நான் எப்படி அதை பற்றி எடுத்துக்கொள்வது, அல்லது இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி செலுத்த முடியும் என்று சொல்லி அநேக காரணங்களை நினைத்து, நாளை என்று சொல்லி நாளைக்காக நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி அநேக கவலையோடு இருக்கிறீர்களா? பொருளாதாரத்திலே பார்க்கும்போது வறுமையோடு, அல்லது வீட்டினுடைய வருமான சூழ்நிலைகள், இவைகளெல்லாம், அதுவும் இன்றைய நாட்களில் இருக்கிற இந்த பொருளாதார விலைவாசி உயர்வு, இதை நினைத்து, அல்லது என்னுடைய சரீரம் இப்படியாக இருக்கிறதே, இவ்வளவு பலவீனம் இருக்கிறதே, நாளைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் வரப்போகிறதே, அதில் என்ன வருமோ என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு சிந்தனை பண்ணி கொண்டு, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று சொல்லி நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மனிதர்களுடைய வார்த்தைகளை அதை சிந்தித்து கொண்டிருந்து, இந்நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரப்போகிறதே, நான் எப்படி இதை சமாளிப்பேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? என் வேதம், என் தேவன் இன்றைக்கும் உங்களை பார்த்து அவர் கூறுகிறார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. இருக்கிற இந்த நாளை நீங்கள் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியினாலே நீங்கள் நிரப்பிக் கொள்ளும் போது கண்டிப்பாக நாளைக்குரிய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நாளைய தினம் எப்படி இருக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுதும் ஒரு வார்த்தையை தேவன் உங்களுக்காக வைக்கிறார். ஒரு தெய்வ மனிதரை குறித்து இன்றைய நாளிலே நாம் காண இருக்கிறோம். யோசுவா என்ற புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வேத வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எதையோ நினைத்து கவலையோடு பயந்து திகைத்து இருக்கிறீர்கள் அல்லவா? நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிறவர். ஏனென்றால் அவர் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார். யோசுவா என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் வழிநடத்தி கானான் தேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படியாக கானான் தேசத்திற்கு கொண்டு செல்லுகிற அந்த பிரயாணத்திலே போய்கொண்டு இருக்கும் போது, இப்பொழுது பார்க்கும்போது யோர்தான் என்ற ஒரு பெரிய நதி இவ்வாறாக மிகவும் அதிகமாக கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த யோர்தான் நதியை கடந்து சென்றால்தான்
கானான் தேசத்தை அடைய முடியும். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் விசுவாசத்திலே இருக்கிற இந்த யோசுவா என்ற தெய்வ மனிதர் ஜனங்களை பார்த்து கூறுகிறார், இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி. அதே போல ஜனங்கள், ஆசாரியர்கள், யாரெல்லாம் அந்த கூட்டத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அன்றைய நாளிலே தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள், சுத்தப்படுத்தி கொண்டார்கள். அதன் பிறகு அடுத்த நாள் பார்க்கும்போது புறப்பட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் சென்றார்கள். அவர்கள் அந்த யோர்தான் நதியில் தங்களுடைய கால்களை வைத்த உடனேயே அங்கு பார்க்கும்போது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த ஒரு இடத்திலிருந்து ஆரம்பித்து கொண்டு வந்திருந்த அந்த தண்ணீர் அப்படியே நின்று போயிற்றதாம். அதன் பிறகு இந்த தண்ணீர் சென்று கொண்டிருந்த தண்ணீர் பிரிந்து போய் வேறு வழியாக சென்று விட்டதாம். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, உலர்ந்த தரையிலே நடந்து செல்வது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு நடந்து சென்று அந்த யோர்தானை தாண்டி சென்றார்களாம். கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த யோர்தான் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உலர்ந்த தரையாக மாறிவிட்டது. இதற்கு காரணம் என்ன? தங்களை அவர்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, நாளை காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெற இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், சுத்திகரித்து கொள்ளுங்கள் இருதயத்திலே. ஏனென்றால் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி கூறியிருக்கிறார் அல்லவா? அப்படியாக உடைய சிந்தையிலே, இருதயத்திலே, செயல்களிலே, வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தமாய் இருக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, நீங்கள் உபயோகப்படுத்துகிற செல்போன் முதற்கொண்டு, நீங்கள் குடும்பத்திலே பேசுகிற வார்த்தைகள் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் உங்களை நீங்கள் தெய்வ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, தேவனுடைய கரத்திலே உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அநேக கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள், வேதம் கற்பித்து கொடுக்கிற அநேக காரியங்களை கடைபிடிக்க முடியாதபடி இருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அன்றைக்கு அப்படியாக அவர்கள் பரிசுத்தம் பண்ணினது நிமித்தமாக ஓடிக்கொண்டு வந்திருந்த அந்த யோர்தான் வேறு வழியாய் கடந்து சென்றதாம். அதே போல உங்களை நோக்கி வந்து கொண்டிருந்த எப்பேற்பட்ட மனிதன் சத்துருவாக இருந்தாலும், சூழ்நிலையாக இருந்தாலும், பலவீனமாய் இருந்தாலும், போராட்டமாய் இருந்தாலும், அது அப்படியே நின்று வேறு வழியாய் செல்ல என் தேவன் கிருபை பாராட்டுவார். அவ்வளவு வல்லமையுள்ள தேவனை தான் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்த தெய்வ சமூகத்திலே நீங்கள் காணப்படும் போது, நாளைக்கு கண்டிப்பாக கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த தேவன் அல்லவா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எதையோ பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? அது எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. யோர்தான் கரை புரண்டு போய் கொண்டிருந்ததாம். ஒரு ஆறை கட்டுப்படுத்த முடியுமா? நதியை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாதல்லவா? அது இருக்கிறவைகளை எல்லாம் அடித்து கொண்டு போகுமே தவிர அதிலே தப்பி பிழைப்பது மிக கஷ்டம். ஆனாலும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த யோர்தானை தடுத்து நிறுத்தினார்கள் என்றால், யோர்தானை வேறு பக்கம் திருப்பினார்கள் என்றால், அதற்கு காரணம் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் செய்யும் போது நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார்.
ஒப்பு கொடுப்பீர். கேட்ட வார்த்தைக்கு நீங்கள் செவிசாய்த்து இதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார். தலை தாழ்த்தி செபிப்போமா? உங்களுக்காக நான் செபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் தேவ சமூகத்துல இப்பொழுது பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, போராட்டமோடு, பயத்தோடு இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய பணியை நீர் கொடுத்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆம்ராஜாவே, தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க நீர் காண்பித்திருக்கிற இந்த வழிக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுதும் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் ஏசப்பா. தங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடைய சமூகத்தில் வைக்கிறார்கள் இயேசுவே. இவர்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் சுத்திகரிக்க முடியாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் இப்பொழுதே நான் சுட்டரித்து ஜெபிக்கிறேன் இயேசுவே. இப்பொழுதே ஒப்பு கொடுத்திருக்கிற இவர்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தனக்குண்டானவைகளை எல்லாம் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய சிந்தனையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா, இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தின இவர்கள் நாளைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை காணப்போகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டீரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பிரயோஜனமான நான் உம்முடைய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி, கன, மகிமை ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டீர்கள் அல்லவா? நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைக்காக கவலைப்படவே கூடாது. நாளைக்குரிய காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டு விட்டார். ஆகையினாலே இன்றைக்கு நீங்கள் மனமகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அற்புதத்தை எதிர்நோக்கி இருக்கிறீர்களா? என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் சரீரத்தில், நான் செய்கிற அந்த வேலையிலே, தொழிலிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. என்னுடைய பலவீனம் சரியாக வேண்டும், என்னுடைய நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும், என் குடும்பத்தில் இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு ஒரு வாழ்க்கையில் அற்புதம் கிடைக்காதா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதத்தை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம். அற்புதத்தை வாஞ்சித்து நீங்கள் காத்து கொண்டிருக்கலாக இருந்தால் இந்த வார்த்தை இன்றைய நாளில் உங்களுக்காக சொல்லப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே அவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்தா, என் குடும்பத்தில் நடந்தா எவ்வளவு நலமாக இருக்கும். இவ்வளவு கடன்பாரங்கள் இருக்கிறது, இந்த கடன்பாரத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? அல்லது இந்த பலகீனம் இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, சுகம் எனக்கு கிடைக்காதா? என் பிள்ளை வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு சமாதான குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, ஏதாவது ஒரு அற்புதம் இருக்கிறதா என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் வேதத்தில் கேட்ட வார்த்தையின்படி உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் அல்லது ஆண்டவர் அருவருக்கிற பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ, நீங்கள் ஜீவிக்க தேவ சமூகத்தில் தேவ சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பினால் நிச்சயமாக நாளைய தினத்தில் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை காண ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட நீங்கள் கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் ஊழியத்தின் சார்பாக தினமும் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக இணைந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.